Welcome to KAG Waterproof Tiles Vadangum Kannadi, powered by Artisan Soaps. தாராபுரம் அருகே ஆத்துக்கால் புதூர் கிராமத்தில் சைரன் வைத்த வண்டிகள் வரிசை கட்டி நின்றிருந்தன. கிராமத்து மக்களை ஒரு பரபரப்பு சூழ்ந்து கொண்டது. என்னவாக இருக்கும், எதற்கு இத்தனை போலீஸ் வாகனங்களும் அதிகாரிகளும் என திகில் பரவி இருந்தது. வண்டிகளிலிருந்து இறங்கிய அதிகாரிகள் அந்த ஊரை சேர்ந்த கனகராஜ் என்பவரின் வீட்டை முற்றுகையிட்டனர். தடதடவென இறங்கிய போலீசாரும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் கனகராஜ் வீட்டிற்கு பின் காலியாக இருந்த இடத்தை தோண்ட ஆரம்பித்தனர். காணாமல் போன ஒரு கல்லூரி மாணவி கொலை செய்யப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டிருந்தார். இவன் என்ன தவறு, கொலை செய்கிற அளவுக்கு என்ன தவறு பண்ணனா? அறியாத வயசுல புரியாத வேலையை இவன் பண்ணிட்டு போயிட்டான். இவனை மறுபடியும் இந்த வெளியுலகத்துல நடமாட விடக்கூடாதுன்றதே எங்களுடைய ஒரு கோரிக்கை. கொலை செய்யப்பட்டவர் அதே ஊரில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் வசித்து வந்த முத்தரசி என்பவர். இதனால் அதிர்ந்து போனது ஆத்துக்கால் புதூர் கிராமம். முத்தரசியை கொலை செய்து புதைத்ததாக கனகராஜின் மகன் பரத் கொடுத்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த தேடுதல் வேட்டை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. யார் இந்த முத்தரசி? கொலை செய்யப்பட்ட முத்தரசிக்கும் பரத்துக்கும் என்ன சம்பந்தம்? திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள கேத்தம்பட்டியை சேர்ந்த பாண்டி ராஜேஸ்வரி தம்பதியின் மகள் தமிழரசி முத்தரசி. டீ கடையிலேயே தங்கி வேலை செய்து வந்த அப்பா பாண்டி மது பழக்கத்துக்கு அடிமையானவர். தினந்தோறும் குடித்துவிட்டு தகராறு செய்ததை தாங்கிக் கொள்ள முடியாமல் முத்தரசியின் அம்மா ராஜேஸ்வரி மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். நான் இங்கே வேலை செய்வேன், இங்கேயே சோறு போடுவாங்க, தண்ணியை போட்டு இங்கேயே படுத்துக்கணுங்க. இடையில கொஞ்சம் பெருசாக நம்மளும் இந்த மாதிரி தண்ணி போட்டுட்டு இருக்கோமா, அதனால் சில விஷயங்கள் பிடிக்காது அவங்களுக்கு. அவங்களே ஒத்தையிலே இருந்தாங்க தோட்டத்தில். அந்த தோட்டத்தை போய் பார்த்தீங்கன்னா அவரே சொல்லிட்டார், ஏங்க என்னங்க பால் அடிச்சு பங்களா மாதிரி கிடக்குது, இதில் ஒத்தையில் இருந்துருக்குது, நீ என்னையா அப்படின்னு சொல்லி அவர் சுந்தரம் மெஸ்ஸை சொன்னாருங்க. தாய் இறந்த பிறகு முத்தரசியின் வாழ்க்கை புயலில் சிக்கிய தோணி போல ஆட்டம் கண்டது. தன்னுடைய சிறு வயதிலேயே தாயை இழந்த முத்தரசிக்கு தந்தையின் ஆதரவும் சரியாக கிடைக்கவில்லை. ஆத்துக்கால் புதூரில் உள்ள பெரியம்மா வள்ளியாத்தாள் வீட்டிலிருந்து படிப்பை முடித்தார். பெரியம்மா, அவங்க பெரியம்மா ஒன்று இருக்குது இல்லைங்க, வயசான பெரியம்மா. அதுதான் 9வது 10 குளத்துப்பாளையம் ஹைஸ்கூலில் படிக்க வச்சது. சோறு போட்டு 2 வருஷம் அதான் படிக்க வச்சது. அதுக்கு வீட்டுக்காரர் இல்லைங்க, அது வயசானது. அதுப்பா வேணுமா முடிஞ்ச அளவுக்கு சோறு தான் போடும். இப்போ பின்னாடியே போகிறவங்களுக்கு காவலாக இருக்க முடியும், எங்கே போகுது என்ன வருதுன்னு. இது பள்ளிக்கூடத்துக்கு நடந்து வரணும் 1 கிலோமீட்டரு. கிராமம் உள்ளுக்குள்ளே கிராமம் ஊர். வர்ற வழியில் வண்டியில் ஏற்றிட்டு வந்திருப்பேன், பழகிருக்கிறான். 2 வருஷம் பழகிருக்கிறான். பெரியம்மா வள்ளியாத்தாள் சுருங்கிய தோளுடன் கடினமான ரோடு வேலை செய்துதான் முத்தரசியை படிக்க வைத்துள்ளார். திருப்பூர் பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு சென்ற அக்காள் தமிழரசி சக ஊழியர் செந்திலுடன் பழக்கம் ஏற்பட்டு காதல் திருமணம் செய்து கொண்டு விட்டார். அக்காவின் திருமணத்திற்கு பிறகு முத்தரசியின் உலகம் மேலும் தனிமையானது. பெரியம்மா வீட்டிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்த முத்தரசி பின்னர் தனது அப்பாவிடம் வந்து சேர்ந்தார். இவளை அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கள்ளிமந்தயத்தில் ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் பாப்பா முத்தரசியை சேர்த்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களாக கேள்விப்பட்டு இந்த பிள்ளை இப்படி அனாதையாக போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் கூப்பிட்டு வந்து நான் தான் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன் அவளை. அவங்க அம்மா இடையில தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. யார், முத்தரசியோட அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவளாக கொஞ்ச நாள் படிச்சுட்டு நான் பெரியமாட்ட போய் படிக்கிறேத்த அப்படின்னு சொல்லி ஆத்துக்கால் புதூருக்கு கிளம்பி போனான். பெரியம்மா ஒரு 3 வருஷம் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சுட்டு அப்புறம் என்ன ஆனாங்க தெரியல, அவங்களால படிக்க வைக்க வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு நீங்கள் காலேஜ் நீங்களே கொண்டு போய் உங்கள் பிள்ளையை சேர்த்துக்கங்கன்னு சொல்லி அவங்க பெரியம்மா சொன்னாங்க. என்னால் குடிக்காமல் இருக்க முடியாதுங்க என சொல்ல ஆரம்பித்து விட்ட எத்தனையோ தகப்பன்களில் ஒருவராக இருந்தார் பாண்டி. அவரது குடிப்பழக்கத்தால் தான் அவரது மனைவி தற்கொலை செய்து கொண்டார். இப்போது அவரது மகளின் முறையோ என காலம் வேதனைப்பட்டிருக்கக்கூடும். முத்தரசி தங்கியிருந்து கல்லூரிக்கு சென்ற வீட்டை பார்க்கலாம் என பாண்டி நம்மை அழைத்துச் சென்றார். சாலை வசதி கிடையாது காடு, அதிலும் அச்சுறுத்தும் காடு. அருகில் மட்டுமல்ல, தொலைவில் கூட ஒருவரையும் பார்க்க முடியாத ஒரு இடத்தில்
தனிமையில் இருந்தது அந்த பாழடைந்த வீடு. அதனை திறந்து பார்த்தபோது அதற்குள் ஒரு கட்டில் இருந்தது. மற்றபடி எல்லாம் இருள்தான். ஓடுகள் அனைத்தும் சேதமாகி கிடந்த அந்த வீட்டில்தான் முத்தரசி தங்கியிருந்தார் என நினைக்கும் போது அதிர்ச்சியாக இருந்தது. அப்பாவும் மகளுமா வடக்கு தோட்டத்துல இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தா. அவளா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போயிட்டு இருந்தா, காலேஜ் போயிட்டு இருந்தா. அவங்க அப்பா வந்து சுள்ளரும்புக்கு ஹோட்டல் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இடையில அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மன வேதனையால் தண்ணி சாப்பிடுவார். தண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வருவார், ஒரு நாள் வீட்டுக்கு வராமல் போவார். அவரது தந்தை பாண்டிக்கு எந்த அதிர்ச்சியும் இல்லை. மது அருந்த பணம் கிடைக்காவிட்டால் மட்டுமே அவருக்கு அதிர்ச்சி ஏற்படும். தாய் இல்லை, அக்கா திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார், தந்தைக்கு பெற்ற பிள்ளையை கவனிக்க துப்பில்லை என முத்தரசி பட்ட துயரங்கள் ஏராளம். அந்த 3 வருஷமா அங்கே இருக்கையில் வந்து அந்த பையன் வந்து இங்கே தோட்டத்துக்கே வந்து போயிருக்கேன். தோட்டத்துக்கே வந்துட்டு போயிருக்கேன். தோட்டத்தில் வேறு யாரும் இல்லை, இந்த புள்ள ஒரே ஒரு ஆள் தான் வந்தே போயிருக்கேன். அதே அப்புறம் ஊருக்கார கூட பார்த்து 2-3 பேர் அடிச்சிருக்காங்க. நைட்டில் என்ன அந்த நேரத்தில் நீ எந்த ஊருக்காரன் இங்கே வர்ற அப்படின்னு அடிச்சும் இருக்காங்க. தனது அக்கா ஒரு துணையை தேடிக்கொண்டது போல் தானும் ஒரு வாழ்க்கை துணையை தேட வேண்டிய மனநிலைமை முத்தரசிக்கு ஏற்பட்டது. அப்போதுதான் கனகராஜின் மகன் பரத்தை சந்தித்திருக்கிறார். பரத் ஆத்துக்கால் புதூரில் ஒரு மினி லாரியை வைத்து ஓட்டி வந்தார். இதுவரை தன்னுடைய உலகத்தில் யாரையும் சேர்த்துக் கொள்ளாத முத்தரசி பரத்துக்கு மட்டும் இதயத்தில் இடம் அளித்துள்ளார். இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டனர். முத்தரசியின் இருளான உலகத்தில் ஒரு வெளிச்சமாக தெரிந்தார் பரத். காய்கறி கொண்டு வருவானுங்க வண்டியில் தாராபுரத்துலேருந்து. இல்லை ஃபோனில் பேசிக்கிட்டு இது ஒட்டாந்திரம் போயிருந்தாமா பேசியிருக்கிறேன், பழகிருக்கிறேன். 2 வருஷமாக பழகிருக்கேன். தாய் தந்தையின் அரவணைப்பு இல்லாமல் இருந்த முத்தரசிக்கு பரத்தின் ஆசை வார்த்தைகள் பரவசமடையச் செய்தன. தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த அவருக்கு அப்பப்போ லாரியில் சரக்கு ஏற்றி வரும் சாக்கில் பரத் தன்னை பார்க்க வருவது ஆறுதலாக இருந்தது. நல்லது கெட்டதை எடுத்துக் கூற ஆள் இல்லாததால் பரத்தின் இழுப்புக்கெல்லாம் முத்தரசி இணங்கினாள். முத்தரசியின் தனிமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார் பரத். பெரியம்மா வீட்டிலே பழக்கமாயிருக்கான். அந்த பழக்கத்தை வந்து இவ யாருக்கிட்டையுமே சொல்லலை. என்கிட்ட அடிக்கடி வருவா, இங்கே போவா, இந்த மாதிரி பழக்க வழக்கம்னு சொல்லலை. நாங்கள் இடையில கூட ஒரு டைம் மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்தப்ப இல்லத்த நான் படிக்கிறத அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். சரி படிக்கிற பிள்ளைங்க நம்ம ஏன் கெடுப்பான அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஆதரவற்று இருந்த முத்தரசியின் மனதிற்குள் பரத் கூறிய வார்த்தைகள் எல்லாம் ஆறாக ஊற்றெடுக்கத் தொடங்கியது. தன்னுடைய காதல் கதைகளை தோழி கௌசல்யாவிடம் மட்டுமே பகிர்ந்து கொண்டார் முத்தரசி. இந்த நிலையில்தான் கனவிலேயே காதலனுடன் வாழ்ந்து வந்த முத்தரசியின் கனவு களையும்படியாக ஒரு செய்தி வந்தது. அது தன் காதலன் பரத்துக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கும் செய்தி. கௌசல்யான்ற பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கா, தங்கச்சி மாவட்டி அந்த பொண்ணுகிட்ட மட்டும் சொல்லியிருக்கா. பரத் வர சொல்றாப்ல, நான் போறேன் கௌசல்யா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட மட்டும் சொல்லியிருக்கா. அவ செய்வதறியாது திகைத்த முத்தரசி தன் காதலனை தேடி ஆத்துக்கால் புதூருக்கு சென்றுள்ளார். அதன் பிறகு முத்தரசி மாயமானார். என்ன நடந்தது முத்தரசிக்கு, அவர் எங்கு சென்றார் என முத்தரசியின் குடும்பத்தார் யாருக்கும் தெரியவில்லை. 6ஆம் தேதி 3வது மாதம் காணாம போயிருங்க. வீடு பூட்டி இருக்குது. நான் எப்பயுமே இங்கேயே படுத்துக்குவேன். நான் இங்கே வேலை செய்வேன், இங்கேயே சோறு போடுவாங்க, தண்ணியை போட்டு இங்கேயே படுத்துக்கணுங்க. துணிமணி மாற்றுறதுக்கு போவேன். போய் பார்த்தா வீடெல்லாம் பூட்டி இருக்குது, காணோம். அவள் என் பெரிய பிள்ளை கூப்பிட்டு சொன்னேன். அவள் பெரியம்மா இது ஊருக்கு போயிருக்கேன்னு போனோம். அங்கேயும் ஃபோன் அடிச்சு கேட்டேன், இங்கேயெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஊர் ஊராக சல்லடை போட்டு தேடி பார்த்து விட்டனர். முத்தரசி எங்கே போயிருப்பாள் என பெருங்குழப்பம். இந்த குழப்பத்திற்கு விடை கிடைத்த போது அவர் கொன்று புதைக்கப்பட்டிருந்தார். முத்தரசி தன்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு போறதா சொல்லி வீட்டுல இருந்து கிளம்பியிருக்காங்க. போலீசார் பரத் கிட்ட விசாரிச்சப்போ நான் முத்தரசியை கொலை செஞ்சு வீட்டுல புதைச்சு வச்சுட்டேன்னு சொல்லியிருக்காரு. போலீசார் பரத் சொன்ன இடத்துக்கு போய் தேடும்போது அங்கே சில எலும்புகள் கிடைச்சது. ஆனா அது முத்தரசியோட எலும்புகள் கிடையாது. போலீசார் தன்னுடைய விசாரணை தொடங்கினப்போ முத்தரசியோட மொபைல் சிக்னலும் பரத்தோட மொபைல் சிக்னலும் ஒரே இடத்துல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க.
முத்தரசியை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள தமிழரசி முயன்றுள்ளார். ஆனால் அவளின் செல்போன் எண் துண்டிக்கப்பட்டிருந்தது. தோழி கௌசல்யாவிடம் விசாரித்த போது முத்தரசியின் ரகசிய காதல் கதை வெளிச்சத்திற்கு வந்தது. அக்கம் பக்கத்தினரும் துணிப்பையுடன் முத்தரசி வீட்டை விட்டு சென்றதை பார்த்துள்ளனர். இதையடுத்து தங்கையை கண்டுபிடித்து தருமாறு வேடசந்தூர் காவல் நிலையத்தில் தமிழரசி புகார் அளித்துள்ளார். அப்போது பரத் பற்றியும் போலீசாரிடம் தமிழரசி கூறியுள்ளார். அதுக்கு முன்னாடி எல்லாம் அவனை லவ் பண்ணதெல்லாம் தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் அவனை ஆரம்பத்திலேயே போய் பிடிச்சிருந்துருப்பேன். இப்ப காணா பொண்ணை காணான்னு மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவன் நம்பர் யார் கூட லாஸ்ட் வரைக்கும் பேசியிருக்கான்னு சொல்லவும் இவன் கூட தான் பேசியிருக்கான்னு தெரிஞ்சு இவனையுமே ஒரு 2-3 ட்ரிப்பு கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு நான் லவ் பண்ணதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் எனக்கு எதுவும் தெரியாதுன்ட்டு போயிட்டேன் ஸ்டேஷன்லேன்னு. பரத்திடம் போலீசார் விசாரணையை தொடங்கிய போது இல்லவே இல்லை என சாதித்திருக்கிறார். தென்னந்தோப்புக்குள்ள வச்சு நீ புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்கிற, அதனால தான் உன் வீட்டுக்கு வராமல் தனியாக வந்து விசாரிக்கிறேன், இன்னும் தெரியாதுன்னே சொன்னேன். ஆனால் முத்தரசியின் செல்போன் எண்ணும் பரத்தின் செல்போன் எண்ணும் காணாமல் போன நாளன்று ஒரு இடத்தில் சந்தித்துக் கொண்டதை போலீசார் சுட்டிக்காட்டிய போது வேறு வழி இல்லாமல் பரத் ஒத்துக்கொண்டதாக கூறுகிறது காவல்துறை. சொந்தக்காரங்க எல்லா இடத்துலையும் தேடிடும் இல்லைங்க. தேடின பின்னாடி தான் பெரிய பொண்ணு. அப்புறம் கடைசியில் வந்தோன்னே அந்த ஐடி கார்டு வந்து எங்கெங்கே போச்சுன்னு சொல்லி சிவகுமார் டிஎஸ்பி இருக்கார் இல்லைங்களா, அவர் ஐயா இது இந்த மாதிரிங்க அப்படின்னு சொன்னால் ஐஎம்ஐ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னை வச்சுக்கிட்டே சொன்னார். அப்படி போடும்போது தான் எல்லா ரெக்கார்டும் வருது, எப்படி பேசுனது, எத்தனை வாட்டி பேசியிருக்கிறேன், எந்த இடத்துல செல் சுவிட்ச் ஆஃப் ஆகுது, குளத்துப்பாளையத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆகுது, தாராபுரம் பக்கத்தில் குளத்துப்பாளையத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆகுதுங்க. முத்தரசி வீட்டை விட்டு சென்ற அன்று தன் காதலன் பரத்தை சந்தித்துள்ளார். வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் நடக்கப் போகிறதா என கேட்டுள்ளார். என்னுடன் இருந்த இத்தனை வருடங்கள் ஆசையாய் பழகிவிட்டு இப்ப வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்வது எந்த வகையில் நியாயம் என கதறியுள்ளார் முத்தரசி. முத்தரசியின் கதறலுக்கு அலட்சியமாக பதில் சொல்லி இருக்கிறார் பரத். எனக்கு இன்னும் சில நாள்ல திருமணம் நடக்கப் போகுது, உனக்கு யாருமே இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? எங்க அம்மா அப்பா பார்த்த பெண்ணை கல்யாணம் பண்ணுனா எனக்கு நிறைய வரதட்சணை கிடைக்கும் என வார்த்தைகளால் முத்தரசியின் உணர்வை சாகடித்துள்ளான் பரத். நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவன் சொல்லியிருக்கான். இவன் வந்து முரண்டு வாதம் பண்ணிட்டே இருந்திருக்கா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி இவன் ஏதோ கேட்டிருப்பா போல. கேட்டதுல அவன் அடிச்சதா சொல்லி அவன் வாக்குவாதம் கொடுத்தது அப்படிதான் கொடுத்துருக்கான். நான் அடிச்சேன், மயங்கி கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் அவன் கொடுத்திருக்கான், ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். வாழ்க்கையே அவன்தான் என எண்ணி இருந்த முத்தரசிக்கு பரத்தின் பதில்களும் நடவடிக்கைகளும் பேரிடியாக இருந்தன. தனக்கு வேறு யாரும் இல்லை என்பதை உணர்ந்த முத்தரசி பரத்திடம் கல்யாணம் பண்ணிக்கன்னு மன்றாடி கெஞ்சினாள். பழகிய பாவத்துக்கு கூட அவளின் வார்த்தைகளை மதிக்காத பரத் முத்தரசியை அடித்து உதைத்து கீழே தள்ளி இருக்கிறான். இதையடுத்து முத்தரசி காவல்துறை அவசர எண்ணான 100 தொடர்பு கொண்டு தனக்கு உதவி செய்யுமாறு கேட்டுள்ளார். 100க்கு போன் அடிக்குதான் அவர் டிஎஸ்பி சொன்னார். ஒரு பொண்ணு 100க்கு போன் அடிக்குன்னு சொன்னால் பிரச்சனை எல்லாம் போன் அடிக்காது, இப்போ ஏதோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லித்தான் நீ என்னடா சொல்கிற அப்படின்னு அவனை கேட்குறாரு. இல்லைங்க நான் பேசி 2 மாதம் ஆச்சுங்க 2 மாதம் ஆச்சுங்கன்னே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் 4 நாள் கழிச்சு நைட்டாக போய் வீட்டில் போய் கதவை தட்டி அவனை தூக்கிட்டு வந்து இங்கே வந்து அடித்த பின்னாடி தான் வந்து உண்மையை சொல்லியிருக்கிறேன். காவல்துறை முத்தரசிக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது என சுதாகரித்துக் கொண்டிருந்தால் அவர் கொலையை தடுத்திருக்கலாம் என்பதுதான் உண்மை. அவன் இத்தனை ஒரு வேதனையிலையும் கூட உங்களுக்கு 100ன்ற நம்பரை அழைச்சு ஃபோன் பண்ணியிருக்கான். ஃபோன் காலை நீங்கள் ஏன் தவற விட்டீங்க? காவல்துறை அதிகாரியான நீங்கள் ஏன் தவற விட்டீங்க? அதை நீங்கள் சரியான நேரத்தில் எடுத்து பார்த்து அவளை அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிருந்தா அவளுடைய உயிரையாவது நீங்கள் காப்பாற்றிருக்கலாம். இல்லை, அதையும் விட்டுட்டீங்க. அவள் கால் பண்ணியிருக்காள் உங்களுக்கு தானே, என்னை அடித்து துன்புறுத்துறாங்களேன்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணியிருக்காள். நீங்கள் விரைந்து போய் உங்கள் படையோடு போயிருந்தா நீங்கள் அவளை பார்த்துருக்கலாம்ல. பரத்தை அழைத்து போலீசார் விசாரித்த போது திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியதால் முத்தரசியை கொலை செய்து விட்டதாகவும் தன் பெற்றோர் உதவியுடன் வீட்டிற்கு அருகிலே முத்தரசியை புதைத்ததாகவும் அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இங்கே சிவகுமார்னு டிஎஸ்பி வேடசந்தூரில் அவ எப்படி இருந்தாலும் ஒரு ரஃப் நோட்டில் எழுதி வச்சுருப்பாங்க. அதை கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னா
ஆமாங்க அது இது மாதிரி பிரச்சனை சொல்லிச்சு. அப்புறம் சமாதானம் ஆயிட்டோம்னு வேறு சொல்லிச்சு. அந்த சமாதானம் ஆயிட்டோம்னு சொல்லி இவனே சொல்லியிருக்கிறான். சொன்ன பின்னாடி தான் அந்த சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டுறேன். அதன் அடிப்படையில்தான் முத்தரசியை புதைத்த இடத்தில் போலீசார் தோண்டியுள்ளனர். ஒரு பெண்ணின் உடல் கிடைக்கும் என அனைவரும் எதிர்பார்த்த போது ஒரு சிறிய பெட்டியில் சில எலும்புக்கூடுகளை போலீசார் கைப்பற்றி எடுத்து வந்தனர். அவ்வளவுதானா என பெரும் திகைப்பு அனைவருக்கும். காரணம், அங்கே சிக்கியது 2 நாய்களின் எலும்புக்கூடுகள். காவல்துறைக்கே பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. மீண்டும் கிராம மக்களிடையே பரபரப்பு தொற்றிக் கொண்டது. அப்படியென்றால் முத்தரசி எங்கே? எங்களுக்கு வயிறு எரியுது. என்னைக்கு நாங்க இந்த பிள்ளைய கண்ணுல பாக்குறது இல்ல? இந்த பிள்ளையினுடைய நடவடிக்கை சரியில்லைன்னா எங்கள்தையாவது நீங்க கொண்டு வந்து விட்டுருக்கணுமா இல்லையா? விசாரணையை பரத்திடம் இருந்து மீண்டும் தொடங்கியது காவல்துறை. முத்தரசி புதைக்கப்பட்ட இடத்தில் நாய்களின் எலும்புக்கூடுகள் எப்படி இருந்தது? பரத்தின் குடும்பம் முத்தரசியின் உடலை என்ன செய்தது? முத்தரசி உயிரிழந்ததில் பதற்றமடைந்தான் பரத். தன் பெற்றோரிடம் நடந்ததை சொல்லியுள்ளான். பரத்தின் பெற்றோரும் மகனின் நடவடிக்கைக்கு துணை போயிருக்கிறார்கள். அதாவது முத்தரசி இறந்தவுடன் வீட்டுக்கு ஒட்டியிருந்த காலி இடத்தில் புதைத்துள்ளனர். பின்னர் வீட்டில் திருமணம் நடக்கும் நேரத்தில் கொலை செய்துள்ளோமே என்று பரிகார பூஜை செய்வதற்காக பூசாரி ஒருவரை அழைத்து வந்துள்ளனர். பெண்ணின் உடலை தோண்டி மறுபடியும் தடயம் தெரியாமல் எடுத்து விடுங்கள் என அந்த பூசாரி ஐடியா கொடுத்துள்ளார். பரத் சொன்ன இடத்துல போலீசார் தேடும்போது முத்தரசியோட எலும்புகள் கிடைக்காம ஒரு நாயோட எலும்புகள் கிடைச்சிருக்கு. இதை பத்தி போலீசார் பரத் கிட்ட விசாரிக்கும் போது முத்தரசியோட பணத்தை தோண்டி எடுத்து அதை எரிச்சு சாம்பலாக்கி கரைச்சிட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஊரில் இருக்கும் ஒரே ஒரு டீ கடை இரவு 11 மணிக்கு அடைக்கப்பட்டுவிடும். இதற்கு பின்னர் ஒரு காக்கா கூட அங்கு பறக்காது. இரவு 12 மணிக்கு மேல் முத்தரசியின் உடலை தோண்டி எடுத்து பெட்ரோல் ஊற்றி கொடூரமாக எரித்துள்ளனர். பின்னர் ஏற்கனவே புதைத்த இடத்தில் 2 நாய்களை கொன்று புதைத்துள்ளனர். அன்று இரவு முதல் 2 நாட்களுக்கு பிணம் எரிந்த நாற்றம் ஊருக்குள் இருந்ததாக ஊர் மக்கள் அதிர்ச்சியோடு கூறுகின்றனர். வீட்லயே எரிச்சுட்டு சொல்லி சொல்றாங்க. ஆமா, அதுதான் உண்மை. அங்கேயே புதைச்சி மறுபடியும் ஒரு 40 நாள் கழிச்சு மறுபடியும் அதே இடத்துல மண்ணெண்ணெய் ஊற்றி மறுபடியும் தோண்டி எரிச்சு. அவ்வளவுதான். யாரு கூடயும் பேசாத அமைதியா போகும், அமைதியா வரும். ரொம்ப இதுங்க இந்த விஷயத்துல தான் ஏமாந்து போச்சு. நம்பி போடுச்சு. நம்பி இந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு உடல் எரிய குறைந்தது 7-8 மணி நேரங்கள் ஆகும். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக அந்த பெண்ணின் உடலை எரித்துள்ளனர் என்றால் அந்த பெண்ணை கண்டம் துண்டமாக கை கால்கள் தனித்தனியாக வெட்டி எரித்திருக்கலாம் என்ற மனதை உறைய வைக்கும் கருத்தும் ஊர் மக்களிடையே நிலவி வருகிறது. இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான பரத் மற்றும் அவரது குடும்பத்தினரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த மாதிரி பழக்க வழக்கம் தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க ஒரு பிள்ளைய நாங்க இப்படி பறி கொடுப்போங்களா? தாயை இழந்து தந்தையை பிரிந்து ஆதரவின்றியும் அரவணைப்பின்றியும் வாழ்ந்த முத்தரசிக்கு நடந்தேறிய கொடூரம் வேறு எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது. முத்தரசியின் வாழ்வு சிறு வயதில் இருந்தே தனிமையால் சிதைந்து போனது. அதற்கு காரணம் 2 ஆண்கள். ஒன்று அவரது தந்தை, மற்றொருவர் பரத். தந்தை பாண்டி சரியாக இருந்திருந்தால் முத்தரசியின் தாயார் உயிரோடு இருந்திருப்பார். முத்தரசியின் வாழ்க்கையும் நேர்கோட்டில் பயணித்திருக்கும். அதேபோல உண்மையான காதலுடன் பரத் பழகியிருந்தால் முத்தரசிக்கு அவர் நினைத்தது போல வாழ்க்கை அமைந்திருக்கும். இரண்டுமே அவருக்கு வாய்க்கவில்லை. மீண்டும் நாளை சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி, பவர்ட் பை அரசன் சோப்ஸ்.